சார்ஜ் போட்டு வந்துடலாம். ஓகே, இது பண்ணால் அப்படியே வந்துடுது நோட்டிஃபிகேஷன். ஓகே, ஹாய் யாஸ், ஹாய் செல்லம். இந்த இல்லைங்க, மொபைல் வந்து ரீசார்ஜ் చేసి சார்ஜ் பண்ணிடுச்சு. ஐயோ, சார்ஜ் போட்டு வந்துடுறேன். ரொம்ப ஓகே. ஹாய் நவீன், நவீன், சரவணன், சுவாமி, எஸ்டி, ஷரகுட்டி, செல்லோ. ப்ரைவேட்லேருந்து எடுத்துட்டிங்களா? நான் உங்களுக்கு கமெண்ட்ஸில் நீங்கள் எனக்கு போட்ட கமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ரிப்ளை கொடுத்தேன் மார்னிங். அப்பா நேற்று போட்ட லைவில் அப்படியே நிற்கிது. அப்போ ஆஃப் பண்ண மொபைல் இப்போ தான் நான் கையில் எடுக்கிறேன். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. சிற்பி 922 கொடுக்கல் மழை யூடியூபில் மட்டுமே. எல்லோரும் தீபாவளிக்கு பர்ச்சேஸ் முடிஞ்சிச்சா? ட்ரெஸ்லாம் எடுத்துட்டிங்களா? எடுத்துட்டிங்களா? ஓகே, நான் அதில் உள்ளே வந்துடுறேன். சுதாகர், கிஷோர், சரோமா, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஜனா, என்ன ஜனா அதுக்குள்ளே முடிஞ்சிடுச்சா? ஜனா என்னது ஸ்டாரை காணோம்? எப்போ முடிஞ்சது ஆக்சஸ்? நான் எப்போவே ப்ரைவேட்டில் இருந்து எடுத்துட்டேன். சுவாமி, ஏய் சுவாமி, லைக் போடுங்க பட்டோ. சாப்பிட்டீங்களா எல்லாரும்? யோ, நான் 9 மணிக்கே லைவ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டேன். ஒரு ரீல்ஸே எடுக்கலான்ட்டு ரீல்ஸ் எடுத்துகிட்டு நான் சேவ் பண்ண முடியாமல் நான் தவிப்பு இருக்குது பாரு. இப்போ வரைக்கும் சேவ் பண்ண முடியல. வேஸ்ட்டாக 3/4 மணி நேரம் வேஸ்ட் பண்ண நேரத்துக்கு நான் எந்நேரம் ஒரு சேனலில் லைவையே முடிச்சிருப்பேன். ஹாய் நிலா, புரட்டாசி மாதம், அதனால தான் நான் சரியாக வர முடியவில்லை. எப்படி இருக்கீங்க? ட்ரெஸ் வீடியோவா? எதில் பார்த்தீங்க நீங்கள்? அப்படி ஒன்று கிடையாது அருணாச்சலம். நீங்கள் ட்ரெஸ் எடுத்துட்டிங்களா? இன்னும் இல்லைங்க, அந்த நெருக்கத்தில் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. இப்போவே எடுக்கணுன்னா கொஞ்சம் பைசா டைட்டாக இருக்குது. சரி, பொறுமையாக எடுத்துக்கலான்னு விட்டாச்சு. சொல்லு செல்லம். நான் ட்ரெஸ்ஸு வாங்கலடா. ஏன் நீங்கள் வாங்கலை? அது சரி, நீங்கள் வாங்கலாம் என்ன வாங்காட்டின்னு. கடல் தாண்டி இருக்கிறவனுக்கு தீபாவளி எதுக்கு? சொல்லு செல்லோ. சுவாமி, நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? இன்னும் சாப்பிட்லங்க, இனிமேல் தாங்க சாப்பிட்ணும். பிங்க்கு ரோஸு. நீலா செல்லோ, நான் போயிட்டு அப்புறம் வரேன். உங்கள் மெசேஜ் பண்ணியிருக்கா? ஓகே ஓகே. மட்டன் பிரியாணி. எங்கள் வீட்டில் எனக்கு மட்டன் தான். வீடியோ எடுத்தேன், ஆனால் போஸ்ட் பண்ண எனக்கு நேரம் இல்லை. என்ன சமைச்ச கையோடு சாப்பிட்டுட்டு ஒரு தூங்கிடுச்சுன்னா சாப்பிட்றதுக்கே மணி 4 ஆயிடுச்சு. சிற்பி 922 குடைக்குள் மழை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்போ லைவ் கம்ப்ளீட் பண்ணி என்னது இது லாஸ்ட்டு எனக்கு புரியவே இல்லை. இல்லை செல்லோ. சாரி சூப்பரு. சாமி, தேங்க்யூ. டுடே ரீல்ஸு சூப்பரா. ஆனால் பாருங்கள், வியூஸே போகலை. எனக்கு டென்ஷன் இன்றைக்கி ஃபுல்லாகவே. எனக்கு ரீல்ஸை பார்த்து இப்போ வரைக்கும் வயிறு எரியுது. ஒரு 1K வியூஸு கூட தொட மாட்டேங்குது நம்ம சேனலில். கடுப்புனா கடுப்பு. எது நம்ம ஒன்று மெனக்கிட்டு எடுக்கிறோமோ அது போகவே மாட்டேங்குது. சும்மா அசால்ட்டாக இப்படி உட்காந்து ஒரு டைலாக் எதையோ ஒன்று போட்டு விட்டோம்னா அது போகுது. நம்ம மெனக்கிட்டு எடிட்டெல்லாம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணோம்னா அதுக்கு பலனே இருக்க மாட்டேங்குது. என்னைக்கு தான் செய்கிற வேலைக்கு கரெக்டான பலன் ஆண்டவன் கொடுப்பான்னு எனக்கே தெரியல. ஒன்று வெட்டியாக தண்டை தீவிட்டி வாய்ஸ் எங்கேயோ போகும், இது எங்கேயோ அசைய கொடுக்கும். அதுக்கெல்லாம் போகுது வியூஸ், மில்லியன் வியூஸ் போகுது. இன்னும் சொல்ல போனாக்கா நமக்கு 1K தோடுறதுக்கு மூச்சு முட்டுது. சூர்யா, ஹாய் சூர்யா. ஜமால் முகமது, லைக் போடுங்க பட்டோஸ், லைக் போடுங்க. டைம் சரியில்லை ரீல் போடுற. இதில் என்ன, இதுக்கு மேலே எங்கே போடுறது? காலையில் 10 மணிக்கு அப்லோட் பண்ணாலும் அப்படி தான் இருக்குது, 8 மணிக்கு அப்லோட் பண்ணாலும் அப்படி தான் இருக்குது, மதியம் லன்ச் டைமில் அப்லோட் பண்ணாலும் அப்படி தான் இருக்குது, ஈவினிங் எந்த டைமில் பண்ணாலும் அப்படி தான் இருக்குது. ஹாய் பேபிம்மா, சாப்பிட்டியம்மா? சாப்பிட்டீங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா? 8:30 மணியில் இருந்து
வலிமேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் உனக்காக பட்டு. 8 மணிலேருந்து காத்துக்கிட்டு இருக்கீங்களா? சரி, வந்ததும் வந்துட்டீங்க. புதுசாக வந்தவங்க எல்லாரும் ஜாயின் பண்ணிவிடுங்க. டபுள் டச் பண்ணி லைக்கை போடுங்க. மேலே தெரிகிற சப்ஸ்கிரைபை தொட்டு ஆல் கொடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் லைவுக்கு இன்றைக்கி நம்ம போயிடலாம். தீபாவளி ஆஃபர் இல்லையாடா? ஆஃபர் இருக்குது. எனக்கே ஆஃபர் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே யூடியூப்பு. அதான் பாப்ஸு. ஆமாம், நான் மனசில் நினச்சி நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க. அப்போ போட்டால் மட்டும்தான். ஆமாம் பாப்ஸு, அதான் அந்த ரீல்ஸை டெலிட் பண்ணிவிட்டு மறுபடியும் மார்னிங் அப்லோட் பண்ணலாமான்னு பார்க்குறேன். ஏன்னா வியூஸ் இருந்து டெலிட் பண்ணால் தான் ப்ராப்ளம். அதில் தான் வியூஸும் இல்லை, ஒரு புண்ணாக்கும் இல்லை. உங்கள் ஸ்பெஷல் லைவா? நான் என்ன வெரி ஹாட் லைவ்மா? நான் நேற்றுலேருந்து வெயிட் பண்ணுறேன். நேற்றுலேருந்து வெயிட் பண்ணுறீங்களா? தேங்க்யூ மோனி, தேங்க்யூ செல்லோ. நிலா செல்லோ, இன்னைக்கு ஒன்றும் இல்லையா பட்டோ? இல்லை பட்டோ, இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இல்லை. உங்கள் கம்மல் சூப்பர்டா. தேங்க்யூ செல்லோ. மோனிக்குட்டி சாப்பிட்டீங்களா? புதுசாக போடுங்க. மறுபடியும் அதையே எங்கடா போடுறது? அது நல்ல வியூஸ் போனால் நல்லா இருக்கும். ஒன்று பீத்தரை என்னென்னமோலாம் போடுது, கன்றாவி அதுங்களுக்கெல்லாம் போகுது. அது பட்ட பகலில் தான் போடுதுங்க. நமக்கு மட்டும்தான்டா எரிச்சலாக இருக்குது. ஸ்பெஷல் எதுவும் இல்லையா? இருக்கு ப்ராக்ஸ் இருக்கு. இப்போ ஜாயின் பண்ணி பாருங்கள். பர்சனல் ஆக்சஸ் ஜாயின் பண்ணிடுங்க. இல்லையா? ஐயோ, நாளைக்கு இருக்கு பட்டு, நாளைக்கு இருக்கு. நிலா என்ன லைவ்? கோல்டு இருக்கா இல்லையா? கோல்டு இருக்குது, ஸ்பெஷலில் இருக்குமா? ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் லைவ் தான், செகண்டு கிடையாதுங்க. தஞ்சாவூர்லாம் இல்லைங்க, கல்பாக்கம். நான் டிபியை பார்த்துட்டு கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். டிபி வந்து எனக்கு ஃபேவரபிள், அதனால் நான் வச்சுருக்கேன். சிற்பி 922 கொடைக்கல் மழை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் ஆக்சஸ் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. ஆஹா ட்ரீம், நான் ஈவினிங்கும் உங்களை நினச்சேன். இப்போ ஒரு 8 மணி இருக்கும், அப்போவும் நினச்சேன். பண்ணுறேன் பட்டு, பண்ணுறேன், பண்ணிடலாம். கோவப்படக்கூடாது ஆனால், சரியா? பொறுமையாக இருங்க. என்னை கொஞ்சம் யோசிச்சு பாரு பட்டு. எனக்கு டைம் நீ கொடுத்தேன்னு வச்சுக்க, என் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நீடிக்கும். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் பண்ணிக்கோ. தேங்க்ஸ் டாம். ஹலோ ஜி. மெம்பர்ஷிப் லைவ் இப்போ தானே காமன் லைவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 20 மினிட் வெயிட் பண்ணுங்க. லைவை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. என்ன சொல்லும்? எப்போ பட்டு, இப்போ லைக் போடுங்க செல்லங்களே. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் லைவ் போகலாம். சிற்பி 922 கொடைக்கல் மழை யூடியூபில் மட்டுமே. என்னத்த அங்க சத்தமா? என்ன சத்தம் வந்த நேரம்? உன் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் இல்லை மோனி, இனிமேதான். ஒரு 8-8:30 மணி இருக்கு ரூம்குள்ளே வந்தேன். சரி, வந்துட்டு அப்படியே ரீல்ஸ் போட்டுட்டு வரலாம் பார்த்தா ரீல்ஸ் எடுத்துட்டேன். ஆனால் அதுக்கு பேசாமல் 2 காமெடி வீடியோ எடுத்து போட்டு விட்ருக்கலாம் போல இருக்குது, இதை எடுத்த நேரத்துக்கு.
என்ன பண்ணுறது? சாப்பிட்டீங்களா? நீங்கள் சாப்பிட்டீங்களா மோனிமா? என்ன சாப்பிட்டீங்க? இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, பொங்கல். ராத்திரியில் பொங்கல் சாப்பிட மாட்டோம், பகல் அதாவது. லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சிற்பி 9 குடைக்கல் மழை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிக் இது என்ன டைட்டாக கொடுப்பான்னு பார்த்தா லூஸாக கொடுத்துட்டா இருக்கு. தோலன்னு எங்கேயே போகுது. ஹாய் டார்லிங் சுரேஷ்குமார். இன்னைக்கு ரீல்ஸில் காலை காட்டி என்ன ஒரு வழி பண்ணிட்டேன். எனக்கு எனக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போய் வியூஸ் போகாததுனால இன்ட்ரெஸ்டே இல்லை. 2 இதுலேயுமே போகவே இல்லை. ஒரு வேளை பார்க்குற உங்களுக்கு இருக்குமோ என்னன்னு தெரில, எனக்குலாம் ஒன்றுமே தோணலை. ஹாய்டா. நீங்கள் சாப்பிட்டீங்களா? இல்லைடாம்மா, இனிமேல் தான் சாப்பிட்ணும். நான் தான் சொன்னேனே ஒரு 8 மணி போல் வந்தேன். சரியா அப்புறம் சரி சாப்பிட்டுக்கலாம். ஒரு 10-10:30 சாப்பிட்டுக்கலாம். இப்போ எதுக்கு? ரீல்ஸ் நல்லா இருந்துச்சா? ஹாய் செல்லம், வந்துட்டியா? உனக்காக நான் எதிர்பார்த்து இருக்கேன். வந்துட்டேன் முத்துக்குமார், நீங்கள் வந்துட்டீங்க போல இருக்கு. மோனி சாப்பிட்டா தோசை சட்னி. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? ஓ, அப்போ சரோ வந்து தோசை சட்னி சாப்பிட்ருக்காரு. ஆனால் சரோ என்ன சாப்பிட்டாரு, இது மோனி என்ன சாப்பிட்டாருன்னு கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. ஏய், தலை 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 மாதிரி தெரியுது. தலை வந்துட்டாடா. இருங்க ஒரே நிமிஷம் இருங்க. பிக் பாஸ் பார்ப்பீங்களான்னு கேட்குறீங்களா? அது எனக்கு பிடிக்காதுமா. ஒரே சண்டை சச்சரவு, எப்போ பாரு கத்திக்கிட்டு காப்பரா பண்ணிக்கிட்டு. நம்ம வீட்டில் பார்க்காத சண்டை தானே இப்போ நம்ம அங்கே பார்க்க போகிற. ஒரே தலைவலி. அதெல்லாம் வேலை இத்து போனவன் பார்க்குறது. ஒரு வாழ்க்கையில் உருப்பிடுறவெல்லாம் அதில் பார்த்துட்டு உட்காந்துருக்க மாட்டான். அவன் என்ன சண்டை போடுறான், இவன் என்ன சண்டை போடுறான், அரையும் குறையும் ட்ரெஸ்ஸு. சிற்பி 922 குடைக்கல் மழை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சொல்கிறது கரெக்டா? வாழ்க்கையில் உருப்பிடுறவெல்லாம் எதுக்காக பார்க்கணும்? டிவி பார்க்கவே போகக்கூடாது. ரொம்ப டயர்டா? ஓகே மோனி. யாரு அந்த கேமராமேனு? குட் நைட். குட் நைட். இந்த மாஸ்க்கு சூப்பர்டா. ஓகே மோனிமா. மோனியா சங்கரான்னு வேறு தெரியல, என்ன பேர் பார்க்க. தீபாவளி துப்பாக்கி வச்சு விளையாடுறதுனால எல்லாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தீபாவளி துப்பாக்கி வச்சு விளையாடுறவங்களாம்மா? என்னடா அது? என்ன சொல்கிற? ஒன்றுமே புரியலையே. புலம்பிட்டு இருக்கட்டும், நம்ம வேலையை பார்க்கலாம். முதல்ல அந்த வேலையை பாரு, இல்லை எங்கள் வேலையை பாரு. இது 5 நிமிஷத்து வேலை தான்டா, இது முடிஞ்சிச்சு. ஏன்னா கமெண்ட்ஸை பார்த்துட்டு என்ன பண்ணால் கையை கட் பண்ணிக்கிட்டேன்னா. ஓகே, என்ன பண்ணுறீங்கண்ணா? முடிஞ்சிச்சுமா, சின்ன ஒரு வேலை, அவ்வளோதான்.
நீங்கள் பண்ணுற வேலை தீபாவளி சத்தம் கேட்குதா? என்னங்கடா இது? ஆ, எல்லாரும் கேட்குறீங்களே பிக் பாஸ் பார்க்குறீங்களான்னு. நான் இது வரைக்கும் அதை உட்காந்து பார்த்ததே கிடையாது. நான் ஃபோனில் தான் பார்த்துருக்கேன். ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி அப்படி ஏதாவது இந்த ரிவ்யூ அப்படி இப்படி அவனாவது சொல்லி போடுவான்ல, இது இவங்க இந்த பேர் இது, அந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன். அப்புறம் வீட்டில் எதாவது பார்ப்பாங்க, அப்படி இப்படி கிராஸ் பண்ணும்போது ஓடும், காதில் வாங்குவோம். மெனக்கட்டுலாம் உட்காந்து பார்த்ததில்ல. அப்படியே மெனக்கட்டு வந்த புதுசில் உட்காந்து பார்த்துருக்குற தலைவலி வந்துடும் ஒரே. அது இன்னொன்று என்னென்னா, ஒரே சண்டை சச்சரவு போட்டு அதை நம்ம பார்க்குறதுனால நமக்கு வீடே தத்துறியும். அது ஒரே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறத பார்த்தோம்னா, அது வெள்ளிக்கிழமையில தான் காய்ச்சா போச்சான்னு சண்டையாக போடும். அதுங்க கத்துற சத்தம் இங்கே நம்ம வீடியே ஒழிக்கும். அதெல்லாம் அந்த கன்றாவையில் நம்ம பார்க்குறதில்ல. நான் வீட்டில் இப்போது சொல்லிட்டாலாம் வைக்கக்கூடாதுன்னு. எங்கள் வீட்டில் ஓடாது. அது வருந்தா வருஷத்துக்கு வரும். அந்த கன்றாவை இறங்கி வைக்காதீங்கன்றவேன். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. சின்னஞ்சீரு ரகசியமே. தீபாவளி துப்பாக்கி வச்சு விளையாடுறதுனால எல்லாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். ஏய், அப்போ நீ என்னை குழந்தையாவே மாற்றிட்டியா? நீங்கள் சாப்பிட்டுலாம் வந்தால் லேட் ஆகிடுமா? 10:30 தான் சாப்பிடுவேன். சீக்கிரமாலாம் எனக்கு சாப்பாடு இறங்காதுப்பா. நாங்கள் நார்மலாகவே எங்கள் வீட்டில் வந்து இந்த சேனல் அதெல்லாம் கிடையாது. நார்மலாக நாங்களாம் 11:30 மணிக்கு தான் நைட் டிஃபனே சாப்பிடுவோம். தூங்குறது 1:30 மணிக்கு தான் தூங்குவோம். நார்மலாகவே எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் எல்லாருமே அப்படி தான். நைட்டில் தூங்குறதே 1:30 ஆகும். ஆனால் காலையில் எழுந்துச்சிடும் சீக்கிரம். அது எங்களுக்கு ரெஸ்பான்ட்டில் ஆரம்பத்தில் தான் அப்படி தான். மதிய சாப்பாடு மணி 3 ஆகிடும் சாப்பிட்றதுக்கு. ஹெவியாக ஒர்க் பண்ண மட்டும்தான் 1:30 2 அந்த மாதிரி. காலை டிஃபனில் 10 11. இது இப்பன்ட்டுல நான் சின்ன பிள்ளையிலேருந்தே அந்த வழக்கம் தான் எங்கள் வீட்டில். நான் குழந்தையா இருக்கும்போது அப்போ தூங்குனது காலை வேறு 9 மணிக்கு 10 மணிக்கு. அப்புறம் நாங்கள் வளரலாம் நார்மலாகவே டவுன் பக்கம்லாம் சின்ன வயசில் டவுன் பக்கம் செட்டில் அதில் 1 மணி 1:30 மணி அப்படி தூங்க ஆரம்பித்து அது அப்படியே பழகி போச்சு. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. பார்த்தேன் மோனிமா, பார்த்தேன் நியூஸில் பார்த்தேன், போட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் நான் அந்த சிறப்பு பார்த்தது கிடையாது. ஆனால் வந்து அது டிவியில் போடும்போது தான் பார்த்தேன், ஓ இப்படி ஒரு சிறப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் குழந்தைங்களுக்கு காட்டுற டாக்டர்லாம் அந்த மாதிரிலாம் கொடுத்தது கிடையாது. அதுவும் இந்த பக்கம்லாம் இன்ஜெக்ஷனே போட மாட்டாங்க. ஃபஸ்ட் இன்ஜெக்ஷனே வந்து அது ஒரு சில ஊரில் தான். இந்த ஊர்லலாம் இன்ஜெக்ஷனே கிடையாது. ஃபஸ்ட்டு எவ்வளோ உடம்பு சரியில்லாமல் நம்ம போனால் கூட இன்ஜெக்ஷன் போட மாட்டாங்க. ரொம்ப முடியாமல் படுத்த படிக்க ரொம்ப முடியாத அன்கண்டிஷனில் இருக்கிறதா போடலாமான்னு நம்மளை கேட்பாங்க. இன்ஜெக்ஷனுக்கே இங்கே வேலை இல்லை. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. சிற்பி 922 குடைக்கல் மழை யூடியூபில் மட்டுமே கொடுத்துட்டு வந்துடுறேன். இல்லை மாதவன், அது முடியாது. ஹிந்திக்கும் போது இடுப்பு மடி பார்த்துட்டு ஹிந்தி எழுந்திருக்கும் போதா முருகா? ஓகே ஓகே. வாயில கட் பண்ணிட்டு போயிருக்கலாம். இன்ஜெக்ஷன் தேவையில்லை, உங்கள் கண்விழி பார்வையே போதும். நல்லது நல்லது குமார். அப்போ எவ்வளோ ஃபீவர் அடித்தாலும் உடம்பு சரியில்லைனாலும் எல்லோரும் கிளம்பி எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க. வந்து என் கண்ணையே பார்த்துக்கிட்டே இருங்க, சரியாயிடும். எஸ் சிவாபுரா, பட் மேனுஃபேக்சரிங் இன் தமிழ்நாடு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்ஃபர். இது யார் சொன்னது? ஃபஸ்ட்டு பாப்ஸ் தான் கிளப்பி விட்டாரா? ஐயோ ஜனா, ஓகே. லைக் போடுங்கப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாருங்களேன், இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமு மேலே நம்மளோட வியூஸும் லைக்கும் ஒரே மாதிரி இருக்குது.
ஸ்க்ரீனை வந்து 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. மேலே தெரியுற சப்ஸ்கிரைப் இருக்குல்ல, அதை தொடுங்க. எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க, டிபியை தொட்டு ஜாயின் பண்ணி வந்துடுங்க. மியூட் பண்ணிட்டு போடா நெக்ஸ்ட் டைம். மியூட் பண்ணிட்டு இப்போ நான் போனது நான் எதுவுமே தப்பாலாம் பேசுறியே, எதுவும் பேசுனது காதில் விழுந்துச்சா என்ன? செல்லம், உனக்காக எவ்வளோ நாள் வேணும்னாலும் காத்திருப்பேன், நீ நாளைக்கு டைம் மட்டும் சொல்லு போதும். சரிம்மா சரிம்மா, கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லிடுறேன். நிலா, இன்றைக்கி என்ன சண்டே ஸ்பெஷல்? இன்றைக்கி வந்து மட்டன் மட்டன் குழம்பு சாப்பாடு, அவ்வளோதான். உள்ள என்ன கோல்டாவா? இன்னைக்கு ப்ளவுஸ் சூப்பர். வினேத், மீரன், ப்ளீஸ் இங்கே பாருங்கள், இந்த தொப்புளை காட்டு, கையை தூக்கு, காலை தூக்கு, குனிஞ்சு காட்டு, நிமிந்து காட்டு, படுத்து காட்டு, இது அத்தனை காட்டுக்கும் மெம்பர்ஷிப்புன்னு ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு முதல்ல அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். காமன் லைவ்லேயே வந்து எதையாவது கேட்டு உளறிக்கிட்டே இருக்காதீங்க. ஜாயின் அப்புறம் எதுக்கு தான் இருக்குது, உள்ளே வாங்க ஃபஸ்ட்டு. அங்கே வந்தீங்கன்னா நீங்கள் இப்படி கஷ்டப்பட்டு கை வலிக்க டைப் பண்ணி இதெல்லாம் கேட்கணுன்ற அவசியம் இருக்காதுல்ல. சிற்பி 922 கொடைக்கல் மழை யூடியூப்பில் மட்டும்தான் நம்ம சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கம் டு மெம்பர்ஷிப். வரேன் ஜனா, வந்துடுறேன். ஜனா, இங்கே ஒரு ஜாயின் போட்டுருங்க ஜனா. இங்கே வந்து நீங்கள் ஒரு கோல்டாவது போட்டுக்கோங்க. இது இன்னும் சூப்பராக இருக்கும். சிற்பி 922 நீங்கள் ஜாயின் பண்ணி பார்க்கலல்ல, இது வரைக்கும் நீங்கள் அங்கே பார்த்ததை விட இங்கே இன்னும் சூப்பராக இருக்கும். ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாள் எப்படி போச்சு? போச்சு பட்டோம். இன்றைக்கி ஒரே அலைச்சல் தான். இன்றைக்கி ஒர்க் இருந்தது, மதியம் தான் வந்தேன். ஹாய், என்ன உங்கள் பெயரை சொல்லணுமா? உங்கள் பெயர் தேவி இன்று என்னங்கடா இது? இங்கே பாருங்க, ரவி குணார் வந்து ஒன்று போட்டு வச்சுருக்காரு. ஹாய், அவர் பேர் வந்து தேவி, எனக்கும் சந்தியாவுக்கும் என்ற பெண்ணுக்கும் இன்று கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இன்று எங்களுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எனக்கு தெரிஞ்சு அவள் கனவு காண்றான்னு நினைக்கிறேன், படுத்துக்கிட்டா தன்னாலே. என் பேர் இன்னைக்கு கண்ணன், தேவிக்கும் கண்ணனுக்கும் கல்யாணம். ஒன்று ரொம்ப பிடிக்கும். வா மீரா. செல்லுங்களே, ஸ்க்ரீனை வந்து இப்படி 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. மேலே தெரியுதுல சப்ஸ்கிரைப், இதை தொடுங்க ஃபஸ்ட்டு, தொடுங்க எல்லாரும். இன்றைக்கி வெரி வெரி ஹாட்டு, கிளாமர் எல்லாம் கலந்த ஒரு லைவ் இருக்குது. மிஸ் பண்ணாமல் ஸ்பெஷல் ஷோவில் ஜாயின் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எல்லா ஷோவையும் நீங்கள் ஃப்ரீயாக பார்ப்பீங்க. சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் வாங்க, இன்னும் 20 மினிட்ல நம்ம மெம்பர்ஷிப்பை ஆன் பண்ணிடலாம். சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் மோனி. பாப்ஸு, நான் ஜிலேபி விடலை, எனக்கு எந்த குழந்தை இருக்குது. நீங்கள் ஜிலேபி விடலையா? ஜிலேபி ஜிலேபி இங்கே தான் வேணும். கடையில் வாங்கினா கிடைக்க போகுது. தேங்க்யூ ஜனா, தேங்க்யூ. ஷங்கர், ஃபஸ்ட்டு நைட்டில் நிலா மெம்பர்ஷிப் லைவ் பார்க்க சொல்ல நிலா. ஏய், அவன் பேர் மறந்துட்டேன்டா, என்ன பேர் போட்டா? ஜிலேபி வேணும், எங்கே இருக்கா? என்ன சிப்பி, 1,00,000 மெம்பர்ஷிப்பு தான் சேருவேன் உங்ககிட்ட. அந்த மெம்பர்ஷிப் என்கிட்டன்னு இல்லைம்மா, எப்பேற்பட்டவங்க கிட்ட நீ போனாலும் யூடியூப் இன்னும் அவ்வளோலாம் கொடுக்கல பட்டும். 45K வரைக்கும் தான் இருக்குது மெம்பர்ஷிப்பில். ஆனால் உங்ககிட்ட யாருக்கிட்டையும் லேப்டாப் இருந்தால் தான் ஜாயின் பண்ண முடியும். அதை இப்போ தான் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு மாற்றிருக்கேன். ஆனால் சிற்பி 922 கொண்டு வருவேன், அதனால தான் 5 ஆக்சஸ்லேயே நிறுத்தி வச்சுருக்கேன். அதுக்கு இன்னும் நமக்கு சப்ஸ்கிரைப் ஏறட்டும். அப்போ ஏறும்போது வியூஸ் போகிற டைமில் வச்சுக்கலாம். இப்போ வச்சனாக்கா இருக்கிற ஆக்சஸ்க்கே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இதில் எக்ஸ்க்ளூசிவ் என்ன, எக்ஸ்க்ளூசிவ் சேராதவன் தானே கேட்டுட்டு, சேர்றவன் வாயே திறக்க மாட்டான். டக்குன்னு ஜாயின் பண்ணிவிட்டு லைவை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். இந்த சேராத கேஸெல்லாம் இருக்குது பாரு, எப்பா இது என்ன அது என்ன, என்னமோ உடனே ஜாயின் பண்ண போகிற மாதிரியே கேள்வி கேட்பானுங்க. வச்சுக்கிறேன். பிக் பாஸை பாருங்கள்.
ஏங்க ஏன் என்ன தூண்டி விடுறீங்க? ஏதாவது கண்டென்ட் ரெடி பண்றீங்களா என்ன? எனக்கு பிடிக்கலன்னா விடுங்கங்க. ஏங்க? உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்க பாருங்க. அவரு பேரு ரவிக்குமாரா? சரத்குமார், வெல்கம் டு சில்வர். தேங்க்யூ செல்லம். அவன் புள்ள கேட்டு கேட்டு நம்ம என்னடா பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ஒரு சில்வராவது ஜாயின் பண்ணி பார்த்துடுவோம் உள்ளே எப்படி இருக்குது. ஓகே, இங்கே சின்ன ஆக்சஸில் எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய ஆக்சஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து அப்கிரேட் பண்ணிப்போன்னு அவருக்கே தோணும். சேரா வந்தால் தான் நம்மளை கேட்டு கேட்டு டார்ச்சரு உடனே சேர்ற மாதிரியே. தயவு செஞ்சு ஜாயின் பண்ணாத கேஸ் எல்லாம் கேட்காதீங்க. மெம்பர்ஷிப்னா என்ன அப்படின்ட்டு அது சொன்னாலும் உங்களுக்குலாம் புரியாது. ஃபஸ்ட்டு 2 சேனல்லையுமே லைவ் இருக்குமா? சிற்பி 92லேயும் இருக்குது, சிற்பி 922லேயும் இருக்குது. சொல்கிறேன், அதுதான் பர்சனல் ஆக்சஸ்மா. அது என்னால் சொல்ல முடியாது, ஏன்னா அது அந்தளவுக்கு கொஞ்சம் கூடுதலான லைவாக காமன் லைவ்லாம் சொல்ல முடியாது. வேணும்னா நீங்கள் ஒரு ஸ்பெஷல் ஷோவில் ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் உள்ளே வந்துடுங்க. நான் மெம்பர்ஷிப்பில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அதை அப்படியே அப்கிரேட் பண்ணிக்கோங்க, நான் சொல்லித்தரேன் எப்படின்னு. ஹாய் மாரிமுத்து இருக்கு. தேங்க்யூ ட்ரீம். தேங்க்ஸ் ட்ரீம். ட்ரீம் நீங்கள் சாப்பிட்டீங்களா? கொஞ்சம் கருணை காட்டுங்க தலராஜா. என்ன டிபி ஒரு மாதிரி அமர்க்கலமாக இருக்குது. ஓகே, ஆமாங்க, மந்த்லி தான் அது. ஜாயின் பண்ணிவிடுங்க. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதில் இருக்குது, ஜாயின் பண்ணிவிடுங்க. மெம்பர்ஷிப்பை பற்றியா பாப்ஸ் நான் ஒன்றும் கிளப்பி விடலை. என்ன பழி போடுறீங்க அந்த சம்பவத்தை? எந்த நான் மறந்துட்டேன். அதுக்குள்ளே என்ன டாபிக் பேசணும் மறந்துட்டேன். குட் நைட் பிரவீன். லைட் ஆஃபு, ஃபுல்லு ஓப்பனு. ஏற்கனவே இங்கே பாதி பேருக்கு கண்ணு தெரியாத வயசான கேஸு தான் என் லைவில் இருக்குது. நீங்கள் வேறு லைட்டை ஆஃப் பண்ணுன்றீங்க. லைட்டு போட்டிருக்கும் போதே கண்ணை திறந்து கண்ணாடியை போட்டே தடவுதுங்க. இதில் வேறு லைட் ஆஃப் பண்ணிட்டோம்னா ஒன்றுமே தெரியாதுங்க. மிலன், அதுலேயும் குறிப்பாக நம்ம தலை இருக்கால, அதுக்கு அவன் தான் உதாரணம். அவனுக்கு இப்போ 72 வயசு ஆகுது பாருங்க. சின்ன பையனாட்டுமே கமெண்ட்ஸ் பண்ணுவோம். எங்கள் மோனிக்கு இப்போ தான் 55 முடிஞ்சு 56 ஸ்டார்ட் ஆகிருக்கு. நேற்று தான் அவருக்கு பர்த்டே. எங்கள் பாப்ஸுக்கு 81. அவருக்கு போன வாரம் தான் பர்த்டே. சரவுக்கு பார்த்தீங்களா என் லைவில் நான் எப்படியெல்லாம் சமாளிச்சுட்டு இருக்கேன்னு. பாப்ஸு பழி போட்டுட்டா நைஸ் எஸ்கேப் உஷார் தான். சரி விடு. ஜனா உங்கள் ஏஜா? எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஜனாவோட ஏஜ் வந்து நான் அரையும் குறையுமா தான் முகத்தை பார்த்தேன். அதை வச்சு சொல்ல போனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 30-32 அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், எனக்கு தெரிஞ்சு ஜனா தாண்டா இருக்கிறது சின்ன வயசுன்னு நினைக்கிறேன். மிச்சம் எல்லா கேஸுமே என் லைவில் 60க்கு மேலே தான், 50+ மேலே. நீங்கள் இன்னும் சாப்பிடல ஏன்? ஏன் செல்லோ, நான் சாப்பிட்டா தான் நீங்கள் சாப்பிடுவீங்களா? நல்லது. லைக் போடுங்க பட்டோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸ்க்ரீன் எப்படி 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணுங்கள். மேலே தெரியுதுல சப்ஸ்கிரைப், இதை தொட்டு ஆல் கொடுத்துருங்க. சீக்கிரமாக ஜாயின் பண்ணி உள்ளே வந்துடுங்க. வெரி ஸ்பெஷல் மெம்பர்ஷிப் இருக்குது இன்றைக்கி. இப்போது நம்ம உடனே ஸ்பெஷல் ஷோ லைவாக ஆரம்பிக்கிறோம். ஒவ்வொரு ஆக்சஸில் என்ன இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதாவது நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் எடுக்கிற ஆக்சஸை பொறுத்து தான் ஓகே உங்கள் வேல்யூ அதில் தெரியும். நீங்கள் அதிகமாக எடுக்கிறீங்கன்னா அதிகமான ரொமான்டிக்கும் அதிகமான கிளாமரும் அதில் இருக்கும். நீங்கள் எல்லாத்தை விட பெரிய ஆக்சஸ் எடுத்துட்டிங்கன்னா அதில் தாங்க விஷயமே இருக்குது. ரிட்டையர்மெண்ட்டு வாங்கினா நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் போல. ரிட்டையர்மெண்ட் ஆன கேஸ்னால தானே என் லைவ் பார்த்துட்ருக்கீங்க.
இதெல்லாம் கடைசியாக போட்ட ரீல்ஸை போய் கமெண்ட்டை பாரு. கடைசியாக நான் எந்த சேனல் சொல்கிறேன்? செப்பி 922வா இல்லை செப்பி 92வா? ஏய் அதில் என்ன போட்டு வச்சிருக்கிற நீனு? இரு நான் பார்க்குறேன். நீ ஏதாவது கிறுக்கு மாதிரி போட்டு வச்சிருப்ப. நானும் என் ஹஸ் அழகாக கை கூத்துச்சுன்னா இதில் எது வந்து இதில் உன் கை எங்கே? 2 கையும் ஒரே மாதிரி இருக்கு. உன் கை எங்கே? நீ நான் ஒன்று இருடா, நீ ஒரு நாள் என் கையில் சிக்கு வரல மோவனே. ஒன்று அன்னைக்கு நான் டாரா கிழிச்சு 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 அப்புறம் கம் வச்சு ஒட்டி வைக்க போகிறேன். வா. ரவிக்குமார் குலதெய்வத்துக்கு வேண்டுதல். சூப்பருங்க சூப்பருங்க. உங்கள் ட்ரெஸ்ஸு சூப்பருங்க. ஐயோ அழகே. நீ செல்ல கிளி. உங்கள் ஊடு ஒரு வாசி எனக்கு அதிகம். உங்கள் ஊடு வாடி. என்னடா வளர்ற? கண்ணை திறந்து பாரு. கண்ணை தெர. ஜனா எழுந்துரு. ஜனா எழுந்துரி. ரீல்ஸ் எல்லாமே சூப்பர். தேங்க்யூ. அங்கிள்ஸ் மீட்டிங்கா? ஏங்க அவங்களுக்குலாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அவங்க கிட்ட மீட்டிங் வச்சுக்கிட்டா அதான் நம்மள வாழ்க்கையில் உருப்பிட முடியும். போங்க. முந்தானி முடிச்ச டீச்சர் வணக்கம். என்னைய பார்த்தா முந்தானி முடிச்ச டீச்சர் என்னைக்கு இப்படி கை வச்ச ப்ளவுஸ் போட்டிருக்கு? ஆமாம் செல்லக்குட்டி. சிப்பி 922 கொடைக்கல் மழை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம மெம்பர்ஷிப் லைவுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயிடலாம். சென்டே பிக் கேன் யூ செக்? ஐயோ பார்க்குறேன். அதுதான் இப்போ சார்ஜ் போட்டிருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். நான் பார்க்குறேன் ட்ரீ. ஓகேவா ட்ரீ? பார்க்குறேன். ஓ என்னன்னா யாரை பார்த்து கிழவன்ட்டேன்? யாரை பார்த்து எப்படி உசுபேத்தியா நம்ம நிறைய பேர் பிக்சரை பார்த்துடலாம் போல இருக்கு. யாரை பார்த்துட்டு கிழவங்கிற? இப்ப அனுப்பியிருக்க பாரு நீனு. கரெக்டா ட்ரீம்? அதானே ஒரு வேகம் வந்துருச்சு. ஒரு அப்படி ஓகே. உங்களை பார்த்தாலே என்ன பேசணும்னு தோணலை. ஆனால் என்னன்னு தெரியல. உங்களுக்கு 34 ஜனா? சூப்பர். பார்த்தியா? நீ எனக்கு காட்டவே இல்லை. கண்ணை மட்டும் தானே காமிச்சா. அதை வச்சு நான் சொல்லிட்டேன் பாரு. ஒரு டான்ஸு பிளேஸு நிலா இந்த சேனல் தான் இதில் அனுப்பியிருக்கேன். அப்போ நான் சரி பார்க்குறேன். உனக்காக பார்க்குறேன். கிறுக்கு என்ன போட்டு வச்சுருக்கான்னு வேற தெரியல. இருடா பார்க்குறேன். ஐயோ இந்த ரீல்ஸுக்கு தான் போட்டு வச்சுருக்கியா? அது நான் சத்தமாக படிக்க மாட்டேன். எனக்கு அக்கன்ஸ் இருந்துச்சுன்னா நான் பொறிவே மனசுக்குள்ளே தான் படிப்பேன். எங்கே உன்னோடதை காணுமேடா? நீ தலை நீ கமெண்ட்டே போடலை. இதெல்லாம் ஒரு கமெண்ட்டு. இது வேறு என்னை படிக்க சொல்கிறேன். என்னது ஹார்ட் எமோஜி போட்டு வச்சுருக்கேன். நீ பாரு. இதை வேற நாங்கள் படிக்கிறாங்க வேற. மூஞ்சி முகரை. ஏன்டா என்கிட்ட இப்படி திட்டு வாங்கிக்கிட்டே இருக்க? என்கிட்ட திட்டு வாங்கினா தான் உனக்கு சாப்பாடு இருக்குமா? அப்போதான் எனக்கு தூக்கம் வரும். ஏன் சொல்லும்? என்கிட்ட திட்டு வாங்கினா தான் உங்கள் எல்லாருக்குமே வந்து தூக்கம் வரும். வந்து பசிக்கும், பாத்ரூம் போகணுன்னு தோணும். ஏன் பாட்டோ என்கிட்ட திட்டு வாங்கி இப்படி பழகி போச்சு. மோனி இருக்கு. லைக் போடுங்க பாட்டோஸ். தேங்க்ஸ் தர்மதுரை. தேங்க்யூ முத்துகிருஷ்ணா. ஆமாடி சரி பாலகி. இது யாரு? காத்தவராயன். ஏன் என்ன செல்லோ என்ன? ஐயோ பேய் சிரிக்குது. ஓடுங்க. ஏன்பா என் தேவதி சொன்ன உடனே இந்த அம்மா சிரிக்கிறது கஷ்டப்படுத்துறீங்க? ரீல்ஸில் ஏன் கமெண்ட்ஸை படிங்க. கண்டிப்பாக படிக்கிறேன் பாட்டோ. ஆமாம் திட்டு வாங்கணும் கொல்ல ஆசை. நல்லது. திட்டு வாங்கி பழகி போச்சு. அதுலேயும் குறிப்பாக எங்கள் சாரை திட்டு நான் திட்டாத நாளே இல்லைடா. ஆமாம் மறந்துட்டேன். பாப்ஸை டிஸ்கிரிப்ஷனில் என்ன போட்டு வச்சுருக்கேன்?
ஸ்பெல்லிங்க பாருங்க. கேமராமேன் இல்லை, கேமராமேன். அப்படியா? சரி விட்றா. ஏதோ வியூஸே போகல, நான் இங்கே வருத்தப்பட்டுட்டு இருக்கிறேன்னா இப்போ ஒரு ஏ லெட்டர் மாறி போச்சு. இந்த பக்கம் ஏ, இந்த பக்கம் இ, அது மாறி போச்சு. சரி விட, இப்படியெல்லாம் நுணுக்கத்தை கண்டுபிடிக்காதடா. நீங்கள் சிரிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது எப்படி அப்போனா உண்மையிலே நீங்கள் வந்து நான் நல்லா இருக்கணும், உங்களை அதாவது என்னை உங்களுக்கு மனசார பிடிச்சிருக்கு. நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க வந்து அவங்க லேசாக ஸ்மைல் பண்ணாலே நமக்கு உற்சாகம் வரும். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அது இருக்குது. அப்போ நீங்கள் நல்ல மனசுக்காரர் தான். நல்லா இருங்க, நல்லா இருங்க. நீங்களும் நல்லா இருங்க, உங்கள் ஃபேமிலியும் நல்லா இருங்க. ஆமாம், மறந்துட்டேன். என்னடா ரீல்ஸு பயங்கரமாக அனுப்பியிருக்க. டீ கடையில் பார்த்துட்டு ஒரே சிரிப்பு தான். நான் உனக்கு எப்போ அனுப்புனேன்? ஓ, நேற்று ஒரு காமெடி ரீல்ஸ் பார்த்தேனா? அதுவா? இல்லை இன்னைக்கு அது ஏதோ ஒரு காமெடி ரீல்ஸ் நான் எல்லாருக்குமே அனுப்பிவிட்டேன் மொத்தமாக. ஆட டின்னர் பிக் சென்ட் பண்ணாமா, குக் பண்ணுறேன். இப்படி ஒரு அசிங்கம் தேவையாடி உனக்கு? இப்போ பார்க்க முடியாது சார். சின்னஞ்சிறு ஒரு சாங்ஸ் மிக்ஸ் பண்ணல, அதில் போட்டிருக்கேன். அதுலையா? ஓகே. அப்போ செகண்ட் இதுதான். என்னது தம்பி, போட வேண்டியதை போடு, கண்ணு 2 கூசுது. மூடிக்கடா, கண்ணை மூடிக்க. அதான் கண்ணாடி எதுக்கு இருக்கு? அதை போட்டுக்க வேண்டியது தானே. கண்ணு கூசுதான். வயசான காலத்துல கூசத்தானே செய்யும். பாரு, அவனுக்கு வெளிச்சம் பட்டாதாங்க கண்ணு கூசும். இவனுக்கு இருட்டுலயே கண்ணு கூசுது. ஸ்டாண்டிங்ல வாங்க. வந்துடுறேன். ஸ்டாண்டிங் வாங்கி எடுத்துக்கிட்டு வந்து நிற்கிறேன். உங்களை பார்த்தாலே தோணுனா தாங்க நீங்கள் மனுஷன். தோணலை அப்படின்னாக்கா வெத்தி வேட்டுன்னு அர்த்தம், எங்கள் பாஷையில் சொல்ல போனாக்கா. ஒரு மனுஷனாக பிறந்தா தோணணும் எதையாவது பார்த்துக்கிட்டு. எதுவுமே தோணலைன்னா அது செத்து போன பாம்புக்கு சமம். அக்கா தொங்கல் தோடை போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். தொங்கல் தோடை தாம்மா போட்டிருக்கேன். தொங்கல் தோட சொல்கிறானா நான் தோட சொல்கிறானான்னு தெரில. சுவாமி என்ன மாற்றி விடுறது ப்ளீஸ்டா. என்ன எஸ்டி என்னது? லைக் போடுங்க பட்டோஸ். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. ஸ்க்ரீனை வந்து 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. மேலே தெரியுது பாருங்கள், சப்ஸ்கிரைப் தொட்டு சப்ஸ்கிரைப் கொடுங்க. ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு. சொல்லும் நீ எப்போ பாரு ஊன்லேயே இருக்க, அதான் அந்த மாதிரி ரீல்ஸு அனுப்புகிறேன். என்னடா இது? அப்படி என்ன ரீல்ஸ் நான் அனுப்பிட்டேன்? இரு, அங்கே போட்டிருக்கு, அதை எடுத்துகிட்டு வந்தால் தான் தெரியும். நீங்கள் சிரிக்கும் போதெல்லாம் எனக்கு சிரிப்பு வருது. எனக்கு நல்லா புரியுது சொல்லும்போது. ஓகே பாலா. தேங்க்யூ பாலா, தேங்க்யூ. உங்கள் நல்ல மனசுக்கு ரொம்ப நன்றி மேம். டுடே லைவ் இருக்கா? அடக்கி இருக்கு. விங்கா என்ன பேர் அது? விங்ஸு. டுடே லைவ் இருக்காவா? அப்போ இது லைவ் இல்லை. இல்லை, ஏன் சிரிக்கிறேன்னு கேட்குறீங்களே. இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வந்தால் நான் சிரிக்காமல் என்னங்க பண்ணுறது? நீங்களும் சொல்லுங்கள். அப்போ இது பேர் என்ன சொல்லுங்கள் எல்லாரும். அப்போ இது பேர் லைவ் இல்லையா? ஓ, இது பேர் தான் ரீல்ஸா? சூப்பர் சூப்பர். இந்த சேனல்லையும் ஸ்மைலி ஆட் பண்ண செல்லும். ஓகே, கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன் பட்டு, கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன். இந்த இதில் வந்து நான் இது லிப்ஸ் வந்து சென்ட் பண்ணுறேன். நீங்கள் ஒருத்தர் மட்டும்தாங்க என்னோடய எமோஜி யூஸ் பண்ணுறீங்க. ட்ரீம், தேங்க்யூ ட்ரீம். சில சேனல்லலாம் நிறைய பேர் அவங்களோட டிபி நிறையா கமெண்ட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. தேங்க்யூ.
இதுவா பிக்சர் இன்னும் போட ஆரம்பிக்கலை. கண்டிப்பாம்மா, கண்டிப்பாக. தொடை காமிச்சாலும் நல்லா தான் இருக்கா. இத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க, ஒரு வியூஸும் காணுமே, என்ன ஆச்சு? தேங்க்ஸ் ராய். ராபின், ராபின் நீ ஸ்டார்டிங்கில் நம்ம லைவுக்கு அந்த ராபினா இல்லை வேறு ராபினா? ஏன் ரிப்ளை இல்லை சொல்லுங்க சண்முகா. மெம்பர்ஷிப் டைமா சொல்கிறேங்க. இதோ கரெக்டாக இன்னும் 17 நிமிஷம் இருக்குமா, 17 நிமிஷம் இருக்கு. எப்படிங்க நல்லா இருக்கீங்க? இருக்கேன் விஜய், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஹாய். நீங்களே ஜோக் சொல்லிவிட்டு நீங்களே சிரிச்சுக்கிறீங்க. நான் சொல்லி நானே தான்மா சிரிக்கணும். ஏன்னா ஸ்க்ரீனில் நான் மட்டும்தான் பேசி ஆகணும், நான் மட்டும்தான் சிரிச்சு ஆகணும். நீங்கள் பேசுகிற மாதிரி இருந்தால் உங்களை பேச விட்டுட்டு நான் பக்கத்தில் சிரிப்பேன். ஆனால் நீங்கள் கமெண்ட்ஸை கொஞ்சம் படிங்க. நான் பேசுகிறத மட்டும் கவனிக்காமல் நான் யார் போடுற கமெண்ட்ஸை படித்து பார்த்துட்டு அதுக்கு ரிப்ளை கொடுத்து அதுக்கு நான் ஸ்மைல் பண்ணுறேன்னு கொஞ்சம் நீங்களும் கமெண்ட்ஸ் எல்லாம் படித்தா கண்டிப்பாக நான் எதுக்கு சிரிக்கிறேன், நான் சும்மா லூஸ் மாதிரி சிரிக்கிறேன்னா இல்லை கமெண்ட்டுக்கு அவங்க படிச்சுட்டு ரிப்ளை கொடுத்துட்டு சிரிக்கிறாங்களா, அவங்க எதை வச்சு பேசுகிறாங்கன்னு நீங்களும் கொஞ்சம் கமெண்ட்டை பார்த்து படித்தாதான் என்னோடய சிரிப்புக்கான அர்த்தமும் உங்களுக்கு புரியும். மொட்டையாக நீங்கள் என்ன மட்டுமே பார்த்தீங்கன்னா நானாகவே பேசி நானாகவே சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். சரியா? நீ அனுப்பல ரீல்ஸு ஒரு சின்ன பையன் குளிக்கிற எனக்கு ஞாபகம் இல்லை எஸ்ஜி, எனக்கு சரியா. காய்ஸ் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செல்லோ. ரீல்ஸ் நல்லா தான் இருக்குங்க. நான் கமெண்ட்ஸ் போட்டு அந்த லைக் போட்டேன், பார்த்தேன் மோனிமா. நான் தூங்கி எழுந்துச்சு பார்த்தேன், ஒரு 8:30 மணி இருக்கும், 7:30 மணி இருக்கும். பார்த்தேன் பட்டு பார்த்தேன். டூ நைட் விச் லைவ் மெம்பர்ஷிப் ஸ்பெஷல் லைவ் இருக்குமா? சிற்பி 922 கொடைக்கோள் மழை யூடியூப்பில். உங்கள் மைண்ட் வாய்ஸு லைவில் தான் இருக்கேன். பண்ணியாச்சு. அதே ராபின் தான். ஏய் அதே ராபின் சொன்னால் நான் பேசுவேன்னு தானே சொல்கிறேன். ஐ லவ் யூ சதீஷ். இருக்கும் நல்லது தான். ஹாய் சீனிவாசன். தேங்க்யூ ஆர்கே வீரா, தேங்க்யூம்மா. அதுக்கு தான் ஒருத்தர் நான் படி ஏறி மாடிக்கு ஏறி வந்த ஒரு ரீல்ஸ் போட்டேன், தான் ஃபஸ்ட்டு ரீல்ஸு. அந்த ரீல்ஸில் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு, நம்பிடாதீங்க எல்லாம் ஃபில்டரு வச்சு ஓட்டுறாளுங்க, நம்பிடாதீங்க கைஸ் யாரோ அப்படின்ட்டு போட்டிருந்தாப்புல. ஃபில்டர் இருக்குது தான், யாருமே நாங்களாம் ஃபில்டர் யூஸ் பண்ணாமலாம், ஃபில்டரே யூஸ் பண்ணாமல் எந்த ஒரு கொம்பனாலையும் ரீல்ஸ் அப்லோடே பண்ண முடியாது. அழகாக இருந்தாலும் சரி, அழகு இல்லைனாலும் சரி, ஃபில்டர் யூஸ் பண்ணாமல் அனுப்ப முடியாது. ஏன்னா அந்த ஃபில்டர் யூஸ் பண்ணாதான் பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த க்ரீன் மரம் நமக்கு எடுப்பாக காட்டும், நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு எடுப்பாக காட்டும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எங்கே இருக்கிறோம்னே நமக்கே தெரியாது. இவன் என்னன்னா இந்த மாதிரி நீங்கள் எல்லோரும் நினச்சிக்கிறீங்க. ஃபில்டர்னால் என்ன நினச்சிக்கிட்டீங்க, லிப்ஸ்டிக் அது அப்படிலாம் கிடையாது. ஃபில்டருங்கிறத நம்மளோட ஸ்க்ரீனை கலரை மாற்றி காமிக்கும். நிறையா இருக்குது, அது கருப்பு இருக்குது, ஒயிட் இருக்குது. நம்ம எக்ஸ்ட்ரா எங்கேயாவது இந்த பிளாக் மார்க்லாம் ரொம்ப இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணுறது. நீங்கள் நார்மலாக உங்கள் ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கல, அது மாதிரி தான் இதுவும். அந்த மாதிரி என்ன நினச்சிக்கிறீங்க? அது சரி, அதுக்கு தானே நாங்கள் லைவில் வரோம். லைவில் ஃபில்டரே கிடையாது. அப்போ லைவை எத்தனை வாட்டி பார்க்குறீங்க? ஆனாலும் ஏன் ரீல்ஸில் அப்படி என்னை என் முகத்தை பார்த்தா யாராவது ஃபில்ட்ரு போட்டிருக்கிறேன்னு யாராவது சொல்லுவாங்களா? நான் எவ்வளோ ஒரு நேச்சுரலாக, நீங்கள் நிறையா லைவில் போய் பாருங்கள், லிப்ஸ்டிக் பேசும்போது லிப்ஸ்டிக் இப்படி நகரும். நான் போட முடியுமா? ஏன்னா நான் மாஸ்க் போட்டிருக்கேன், மாஸ்கில் லிப்ஸ்டிக் இப்படி நிற்கும். ஆனால் இன்னும் ஒன்று என்னென்னா, ஃபில்டரில் ஐப்ரோ கண்ணு முடியெல்லாம் தூக்கிட்டு வச்சுருக்கான். நான் யூஸ் பண்ண முடியுமா? அதை யூஸ் பண்ணனாக்கா அசிங்கமாக இப்படி நகரும் போது தெரியும். மாஸ்க் போட்டிருக்கிறதுனால என்னால் அதை யூஸ் பண்ணவே முடியல. இதில் இருக்கிற ஃபில்டரு ஏதாவது 1 2 எதுவுமே கிடையாது, ஒன்றே ஒன்று இருக்குது.
ஆனால் அந்த ஒன்றில் லிப்ஸ்டிக்கை தூக்கி ரெட் கலரில் கொடுத்து வச்சுருக்கா. நான் லிப்ஸ்டிக் காட்டுற மாதிரி இருந்தால் அது அழகான ஷேப் பண்ணி காமிக்கும். நான் மாஸ்க் போட்டிருக்கிறதுனால என்னால் அது கூட யூஸ் பண்ண முடியல. ஆனால் என்னை பார்த்து நீ அப்படி ஒரு வார்த்தை கேட்டுட்டீங்க, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் நான் கடுப்பாயிட்டு நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அந்த கமெண்ட்ஸ். நல்லா எவ்வளோ நேச்சுரலாக இருக்கிறோம் நம்ம. மற்றவங்கள மாதிரி நம்ம வந்து மேக்கப்பை ஃபவுண்டேஷன் அள்ளி பூசுகிறோமா? அதெல்லாம் எவ்வளோ நேச்சுரல். பாருங்கள், என் மூஞ்சிக்கு இந்த கைக்கு எவ்வளோ கலர் டிஃப்ரெண்ட்டு தெரியுது. ஃபில்டர்லாம் போடுறதா இருந்தால் ஒரே கலராக காமிக்கும். பாருங்கள், என்னோட முட்டி எவ்வளோ ஒரு பிளாக்காக இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஒரு நேச்சுரலாக இருக்குது. ஆனால் பாருங்கள், ஃபில்டருன்ட்டிங்க, எனக்கு அப்படியே கவலையாகி போச்சு. எனக்கு உங்கள் நேம் சொல்லுங்கள். என்னோட நேம் நிலா. மாஸ்க் யூஸ் பண்ணுறதால ஃபேஸ்க்கு ஃபில்டர் யூஸ் பண்ண முடியாது. அதுதான் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க யாருமே. இல்லைன்னா ஃபில்டரில் யூஸ் பண்ணால் மாஸ்கோட கலர் சேஞ்ச் ஆகி காமிக்கும். நான் போடுற ஒவ்வொரு ட்ரெஸ்ஸோட கலர் பார்க்குறீங்களா எவ்வளோ ஒரு நேச்சுரலாக இருக்குது. ரீல்ஸாக இருந்தாலும் லைவாக இருந்தாலும் அது கரெக்டாக காமிக்கிறதுல. ஃபில்டரே முதல்ல கிடையாதுங்க லைவில். ஆனால் இருக்குது, பிரைட்னஸ் இருக்குது. என்னால் அது வைக்க முடியல. ஏன்னா பிரைட்னஸில் வந்து லிப்ஸ்டிக் கொடுத்துருக்கான், கண் ஐப்ரோ. நீங்கள் நல்லா இப்போது ரன்னிங்கில் ஆகிட்டுருக்கிற மெம்பர்ஷிப் லைவ் போட்டுட்ருக்காங்க பாருங்கள், ஒரு 2-3 கேர்ள்ஸு. அவங்களோட லைவை போய் பாருங்கள், நீங்கள் நல்லா உத்து பாருங்கள். லிப்ஸ் வந்து லைவில் ஒரு மாதிரி இருக்கும். அவங்க வந்து பேக் கேமராவில் வச்சு ரீல்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க பாருங்கள். நான் அவங்களுக்கு பேரை சொல்ல விரும்பலை. பேக் கேமராவில் அவங்களோட ஒரிஜினல் மூஞ்சியோட வாட்டம் அப்படியே காமிக்கும். அப்படியே குந்தாணி மாதிரி இருக்கும். ஒன்று 92 கேஜிக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று குந்தாணி மாதிரி இருக்கும். அது போய் பாருங்கள், பேக் கேமராவில் கன்றாவிதியாக இருக்கும். லாங் ஷாட்டே வைக்காது அது, ஆனால் க்ளோஸ்அப்பில் மட்டும்தான் வைக்கும். அது லைவாக இருந்தாலும் ரீல்ஸாக இருந்தாலும். ஏன்னா அது வந்து ஃபில்டர் போட்டிருக்கு. அதில் வந்து லிப்ஸ்டிங்கெல்லாம் வா லிப்ஸ்டிக் சூப்பர், லிப்ஸு சூப்பர், அடனாலும் அட கூமூட்டைங்க நாய்ங்களா. அதுவே ஃபில்டர் போட்டு வைக்கலாம், அதை பார்த்துட்டு. ஆனால் என்னையை பார்த்து நான் மாஸ்க் போட்டிருக்கேன். இது கூட கொஞ்சம் கூட நாலேஜே இல்லாத ஆட்கள் எனக்கு அகேன்ஸ்டாக கமெண்ட்ஸ் பண்ணுற அத்தனைக்குமே கொஞ்சம் கூட அறிவுனா என்ன இருக்கிறதே கிடையாது சுத்தமாக. சிற்பி 922 கொடைக்குள் மழை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பாப்ஸு ஃபில்டர்னா என்ன? காஃபி ஃபில்டரா? எனக்கு இன்ஸ்டன்ட்டு தான் பிடிக்கும். அட கூமுட்டை குப்பா. வாட்சை கொஞ்சம் காமி, புதுசாக இருக்கா? பழசுதாம்மா, ஏற்கனவே நான் ரெகுலர் யூஸ் பண்ணுறது. பழசுதான் பட்டோ. ரீல்ஸ் பார்த்து லைக் அண்டு கமெண்ட் போட்டாச்சுங்களா? தேங்க்யூ சங்கர், தேங்க்யூ தேங்க்யூ செல்லோ. உனக்கு வாய் சரியா இல்லையா? ஆமாம்மா, கோணலாக இருக்கு ஏன்ட்டு. எதையாவது இடிச்சு கிடிச்சு கொஞ்சம் நேரம் ஆக்குங்க. வாங்க சரவணன் வாங்க. அதே என் சரவணன் பேரில் வந்துட்டு நீ இதை கேட்குற பரிச்சைக்கு உன்னை திட்டக்கூட மனசு வர மாட்டேங்குது. அவங்கள பாரு இவங்கள பாருன்னு இருக்க வியூஸை அனுப்பிடாத. இப்போ கிடையாது. ஆமாம், இல்லைன்னா மட்டும் இங்கே பொத்துக்கிட்டு வியூஸ் கொட்டுன்னு கொட்டுது. போங்கடா, இருக்கிறது 4 கேஸு. அதுலேயே பாதி சுகர் பேஷண்ட்டு, ஒன்று லோ பிபி. லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சிவரன் நான் எப்பவும் டீ மட்டும்தான். விடுங்க, அவங்களுக்கு தெரியாதுங்க. நீங்கள் நேச்சுரல் பியூட்டி தாங்க. தேங்க்ஸ் மோனிமா, தேங்க்யூ பட்டோ. எப்படியோ உனக்கு புரிஞ்சா சரிதான். அதுக்கு தானே இவ்வளோ கத்தி புரிய வைக்கிறேன். அது வேற சிரிச்சா வேற பாதி பேருக்கு பிடிக்காது. வேற சிரிக்காம இருக்கவும் முடியல. சிரிச்சாலும் அவன் வெறி ஏறி போய் பைத்தியம் மட்டும் சிரிக்கிறான்னு கிளப்பி விட்டுறானுங்க வேற. அப்படியெல்லாம் சொல்லாது. ஓ, அப்போ வந்து சுகர் இல்லை, சுகர் கூட பிபி எல்லாம் இருக்கா? விஜயகுமார் ஸ்பெஷல் ஷோ இருக்கு, இப்போ ஜாயின் பண்ணிக்கோங்க. வெரி வெரி ஸ்பெஷல் கிளாமர் லைவ்மா. ஒன்று நீங்கள் நார்மல் லைவ் எல்லாம் பார்க்க மாட்டேங்க, கிளாமரை தான் பார்ப்பீங்க. உங்களுக்கு இஷ்டம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்கள். இஷ்டம் இல்லாதவங்க எங்கேயாவது போய் இது பண்ண லைவில் ஜாயின் பண்ணிட்டு உள்ளே போங்க, பிளாக் பண்ணி விட்டுட்டு அனுப்பி விடுவாளுங்க. அங்கே தான்
அங்கே தான் ஜாயின் குமியும். பிளாக் பண்ணி லைவ் போடுவாங்க. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்து ஜாயின் பண்ணி போகிற லைவ் எல்லாம் அங்கே இருக்காது. நம்ம சேனலில் நீ என்னமோ நினச்சி பரவாயில்ல இதையாவது பார்ப்போண்டா அப்படின்ட்டு நீ வருவ. அங்கே தான் நீ எதிர்பாராத பார்த்துக்கிட்டு சந்தோஷமாகி போவ. அதுதான் சிற்பி 92 கிரீன் வேஸும் சரி, சிற்பி 922 கொடைக்கல் மழை சேனலும் சரி, யூடியூப்பில் மட்டும். நிலா செல்லம் அதே ரீல்ஸை பார்த்துட்டு நான் உன்கிட்ட கார்டன் ஃபோட்டோ கேட்டு ஞாபகம் இருக்கா? அவன் கிடக்குறான் மயிராண்டி. எப்போடா? எனக்கு ஞாபகம் இல்லையா சுவாமி, எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்காது சுவாமி. நீ நினைக்கிற அந்த நாளும் அடிச்சா கூட வேற எங்கேயும் போகாது. தெரிஞ்சு போச்சுரா, தெரிஞ்சு போச்சு. அதில் ஃபஸ்ட்டு முதல் இடம் என் பாப்ஸ் தான். செகண்ட் பிளேஸில் நீங்கள் இருக்கீங்க. தேர்ட் பிளேஸ்க்கு இன்னும் வந்து கன்ஃபார்ம் ஆகலை, பார்ப்போம். ரவிக்குமரன் நானும் லைவ் வந்ததில் இருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன். எதை? ஒரு கமெண்ட்ஸு கண்ணில் கமெண்டா? அடே எங்கள் அப்பா பயந்துட்டேன். மொட்டையாக அடிக்கிறேன்னு சொல்லாதம்மா, பயமாக இருக்குல்ல. சின்ன பிள்ளையில அம்மா அடித்த ஞாபகம் வருது. கழியை எடுத்து நம்மளை அடிப்பாங்க பாருங்க. இன்னும் சாப்பிட்லையா? ஏமா ஒரு கமெண்ட்ஸ் கூட எனக்கு ரிப்ளை கொடு. பாரந்தா உன் கமெண்ட்டே இப்போ தான் கண்ணுக்கு வருது. சிற்பி 92 லைவ் எப்போ வருவீங்க? அதில் எந்த மெம்பர்ஷிப் லைவ்? ஏன் கேட்குறேன்னா கண்ணு வலிக்கு டைம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வருவேன். அப்படியே சிற்பி 92க்கு கேட்குறீங்கன்னா இப்போ தான் நான் இதில் இன்னும் 9 நிமிஷம் இருக்குது மெம்பர்ஷிப் ஆன் பண்ணேன். 9 நிமிஷத்தில் காமன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லைவ் 15 நிமிஷம் மெம்பர்ஷிப் லைவு. அதுக்கப்புறம் தான் நான் போய் சாப்பிட்ணும். நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டு மறுபடியும் சிற்பி 92 ஆன் பண்ணி 11:20க்கு ஆன் பண்ணேன். 12:10 ஆகிடும். சிற்பி 92ல் நீங்கள் பார்க்கணுன்னா, நம்மளோட ஃபஸ்ட்டு சேனலில் மெம்பர்ஷிப் பார்க்கணுன்னா 12:10 ஆகிடும் மெம்பர்ஷிப். நீங்கள் தூங்கிட்டே வந்துடலாம். இவன் மூஞ்சி மாஸ்க் இல்லாமல் பார்க்க முடியாது போல். ஆமாங்க, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க. வாங்க வாங்க, உங்களை தாங்க நாங்கள் தேடிக்கிட்டு இருந்தோம். வாங்கம்மா வாங்க, உங்கள் கமெண்ட்ஸு சூப்பர். உன்னோட ஃபேவரட்டு நிஸ்டர் ஆரம்பிச்சிட்டியா? நிலா, நான் இன்னைக்கு வேலைக்கு போய் நல்ல மழையில் நனைந்து தொலைந்து வந்திருக்கேன். ஒரு மாய குளிர் அடிக்குது. ஏன் தலை? டவல் எடுத்து தொட, நல்லா டவல் எடுத்து தொடமா. இப்போதான் வந்தியா மழையில் நனைஞ்சிட்டு? புவனேஸ்வரன் தேங்க்யூ பாட்டோ. ஆமாங்க, லோனேக்கு தான். அதெல்லாம் மெம்பர்ஷிப்பில் பார்த்துக்கலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. ட்ரீமோட சூப்பர் சேட்டை பார்க்கணுமா? ஐயோ, ட்ரீமோட சூப்பர் சேட்டை உடனே பார்த்துணும்ப்பா. யார் என்ன சொன்னாலும் உன் அழகு சிரிப்பை நிறுத்தாதே. கீப் ஸ்மைலிங் நிலா. கண்டிப்பாக பட்டு, கண்டிப்பாக. அது யார் என்ன சொன்னாலும் நிறுத்த முடியாதுங்க, அது வருது ஆட்டோமேட்டிக்காக. அப்போ நம்ம அந்த அளவுக்கு கள்ளம் கப்பம் இல்லா உள்ளமாக இருக்கும். உண்மையை ஒத்துக்கிறவங்க தேவதைக்கு சமம்னு சொல்லுவாங்க. ஓ அச்சோ, அழகே. ஹாய் சுரேஷ். ஓகே ஜானா, நான் பார்க்குறேன். கண்டிப்பாக பார்க்குறேன். கமெண்ட்டை படிச்சுட்ட போதும்டா. ஹாய் ட்ரீம் கேள். வந்துட்டேன் கார்த்திகை. சாப்பிட்டீங்களா எல்லாரும்? பட்டு என்ன சாப்பிட்டீங்க? ட்ரீம் மோனி, நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? நான் நேற்று லைவில் கேட்ட சொல்லலை, இப்போ லைவில் கேட்குறேன். இப்போயாவது சொல்லுங்கள். சொல்லிட்டேன். சரி, ஃபோட்டோ ஸ்டாண்டிங்கில் மொட்டையா ஃபோட்டோ ஸ்டாண்டிங்னு மட்டும் போட்டால் எப்படிடா? ஏதாவது தெளிவாக சொல்லு. உங்கள் வாய்ஸு செம்மங்க. தேங்க்யூ சீனு. நானெல்லாம் இங்கே மட்டும்தான் சப்ஸ்கிரைப் அண்டு மெம்பர்ஷிப் பண்ணி வச்சுருக்கேன். வேறு எங்கும் ரசிகன் கிடையாது. ஐயோ, தேங்க்யூ சங்கர்.
உங்கள் பேர் என்ன கேள்வி கேட்டால் ஆன்சர் வரமாட்டது தெரியுமில்ல. உங்கள் பேர் என்ன கேள்வி கேட்டால் என்ன என்ன கேட்குற எனக்கு புரியல தலை. ஏய் எனக்கு புரியலடா. லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க என் செல்லங்களே. என்னது என்ன கேட்டா எத்தனை பேர் என்ன எனக்கு ஒன்றுமே புரியல பட்டோ. ஹைப்பர் தேங்க்யூ ஹைப்பர். அப்பாடி தேங்க்யூ ஹைப்பர். தேங்க்யூ. வெல்கம் டு சில்வர் ஆக்சஸ். நான் எதிர்பார்க்கும் எல்லா மெம்பர்ஷிப் கிடைக்குமா? நீங்கள் எதிர்பார்க்குற எல்லாமும் பர்சனல் ஆக்சஸ்ன்னு இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வேணும் அப்படின்னா விஐபியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதிர்பார்க்குற ஒட்டு மொத்தமுமே கிடைக்கணும் அப்படின்னா நீ என்ன நினைக்கிறீங்க கேளுங்களேன், ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். நீங்கள் ரொம்ப ஓப்பன் டால்க், ஓப்பனாகவே போடுங்க கமெண்ட்ஸு. நான் அதுக்கு எஸ் ஆர் நோ சொல்லிடுறேன், அப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மோனி மட்டன் பிரியாணி, சிவாபுரம் மட்டன் குழம்பு, கோலா உருண்டை, நான் தோசை சட்னி. அப்பா தேங்க்யூ சாரோ. மோனி வந்து மட்டன் பிரியாணியா? ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர். சிவாபுரம் சிவா வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காரா? எனக்கு காமிக்கலையே அவரோட கமெண்ட்டை. அருணாச்சலம் சொல்லணும் சொல்லு. மில்லன் ஆமாங்க ஆமாம். ஹாய் திரிஷா கேட்குறாங்க போல். எது திரிஷாவுக்கு இரு தப்பாக படிச்சுட்டேன் இரு. ஹாய் திரிஷா செல்லம்மா. அது போட்டுட்டு அடுத்த கமெண்ட்ஸை படிச்சுட்டேன். திரிஷா ஏன்டா கேட்குறீங்க? அவங்க இப்போ ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. பாப்ஸை அடித்து கேட்டாலும் சொல்ல மாட்டேன் என்ன டின்னர்னாலும். நீங்கள் சொல்லுங்க என்ன டின்னர். சிற்பி 922 கொடைக்கல் மழை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. உன்னோட ஜாலியாக பேசணும்னா எந்த லைவ் வரணும்? என்னோட ஜாலியாக எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தத்துக்குமே பர்சனல் ஆக்சஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா என்கிட்ட அப்பப்போ நீங்கள் பேசிக்கலாம். டைம் கிடைக்கிறப்போ. டைம் இல்லாதப்போ பேச முடியாது, அதுவும் ஒத்துக்கிறேன். ஆனால் கோவப்படக்கூடாது. சில நேரம் கண்டினியூவாக பேசக்கூட டைம் கிடைக்கும், சில நேரம் கொஞ்சம் பேசுறதுக்கு டைம் கிடைக்காது. என்கிட்ட நீங்கள் மனசு விட்டு அப்பப்போ சேட் பண்ணால் போதும், நான் ரிப்ளை கொடுத்துருவேன். மெம்பர்ஷிப் என்றால் என்ன? நல்ல லைவ் தாங்க, ஜாயின் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ரத்தினவேல். கேட்டீங்க இப்படி எதில் கிடைக்கும்னு கேட்டீங்க, பர்சனல் ஆக்சஸ் ஒன்றும். ஆனால் டக்குன்னு ஜாயின் பண்ணீங்க பார்த்தீங்களா? கண்டிப்பாக சொல்கிறேன் நான் உங்களை. பாப்ஸு ரத்தினவேல் சுவாமி, சுவாமியோட கைடன்ஸ். கரெக்டு. தேங்க்யூ சுவாமி. நான் பார்த்தேன் சுவாமியோட கமெண்ட்ஸை பார்த்தேன். நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு சுவாமியோட கமெண்ட்ஸையும் நான் பார்த்தேன். மெம்பர்ஸு சாமி கும்பிட்டுவாங்க, அப்படியெல்லாம் ஒருத்தனும் மிரண்டு போக மாட்டான். விடுறா. தைரியம் இல்லாதவன், பலம் இல்லாதவன், வீரம் இல்லாதவன் தான் பயப்படுவான். ஹாய் பேப்பரு சொல்லுங்கள். ஐ லவ் யூ சொல்லுங்க செந்தில். நீங்களும் வந்த நேரத்துலேருந்து ஐ லவ் யூ எப்பா எத்தனை லவ் யூ. சாரி கொஞ்சம் இறக்கி காட்டு. 36. என்னங்கடா இது? என்ன நம்பரு? இறக்கி காட்டு, ஏற்றி காட்டு, ஜாலியாக பேசுங்க. எப்பா பாரு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் நான் எவ்வளோ ஜாலியாக ஃபன்னாக எடுத்துக்கிறேன் பார்த்தீங்களா? ஹாய்மா பேபி. சொல்லுங்க பட்டோ. விசிபிள் ஷோ இருக்கா இல்லையா? இருக்குமா, தென் மெம்பர்ஷிப்பில் தான் இருக்குது. நீங்கள் காமன்லேயே உட்காந்துட்டு இருக்கா இல்லையான்னு கேட்டுட்ருக்காது. ஜாயின் பண்ணுங்கள், ஸ்பெஷல் ஷோ எடுங்க, இல்லாட்டி விஐபி எடுங்க. கோல்டு சில்வர்லாம் மீடியம் லெவல் ஹார்ட்டு தான். உங்களுக்கு அது போதுமா? உங்களுக்கு ஓவர் ஆயிடுச்சு, நான் லைவ்லேயே புலம்ப ஆரம்பிச்சிருவேன். அதைத்தான் சொல்கிறாங்க. நான் எல்லாம் இதுக்கு சொல்லக்கூடாது. நான் வருஷத்தை கடந்து போய்கிட்டு இருக்கேன். 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. நம்மளோட ரீஜாயினிங்லேயே இருக்காங்க சரோலாம். அதில் நம்மளோட சங்கர்லாம் 4 மந்த் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, ரீஜாயினிங்கில் போய்கிட்டே இருக்காங்க. ரீஜாயினிங்கெல்லாம் எனக்குலாம்
நிறைய எக்கச்சக்கங்க, அதெல்லாம் சொல்லிக்க முடியாது என்னோடய எண்ணிக்கையெல்லாம். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. சிப்பி நான் டபுள் டூ கொடைக்கல் மழை யூடியூபில் மட்டுமே. ஆனந்தன், ஹாய் ஆனந்தா. பாலா, வெல்கம் டு ஸ்பெஷல் ஷோ லைவ். தேங்க்யூ பாலா, தேங்க்யூ. நீங்கள் நல்லா ஃப்ராங்காக பேசுகிறீங்க, அதுதாங்க என் ப்ராப்ளமே. என்னங்க பண்ணுறது, உள்ள புரிய வைக்க வேண்டிய பாருங்க. இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு இப்போதான் ஒருத்தவங்க ஸ்பெஷல் ஷோவே ஜாயின் பண்ணியிருக்கா. அப்பாடா. லைக் போட்டாச்சு செல்லும். உங்களுக்கு ஜாயின் பண்ண ரொம்ப ஆசையா? கரெக்டாக சொன்னீங்க பாப்ஸு, கரெக்டாக சொன்னீங்க. விழுப்புரம் பிரசாந்த், எஸ்டே, ஹாய்டா என் செல்லமே. இல்லை லைக் போடுங்க செல்லம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. மீரா இருக்கேன் நீனா செல்லம், நான் ரெண்டுலையுமே பர்சனல் ஆக்சஸ் ஜாயின் பண்ணி மறந்துட்டுப்பேன். கரெக்டுக்கு சாரி 4 மந்த்தாகவே 2 சேனல்லையுமே பர்சனல் ஆக்சஸ், அதுவும் பர்சனல் ஆக்சஸில் மட்டும்தான். அப்போனா கணக்கு பண்ணி பாருங்கள். அப்போ இதில் ஒன்று அதில் ஒன்றுனா 4 மந்த்தில் அப்போ 8 ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க ரீஜாயினிங்லே. நிலா செல்லம், சரி சரி சரி. ஆமாம் செல்லக்குட்டி, ஹாய் சார், ஹாய். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஒரே நிமிஷம், நான் இந்த ஃபோன் சார்ஜ் போட்டு அதை எடுத்துகிட்டு வந்துடுறேன். சார்ஜ் போட்டேன். ஓகே, சொல்லுங்க சுவாமி ஆச்சா. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் எப்படி எப்பவும் வைப்லேயே இருக்கீங்க, உங்கள் எனர்ஜி லெவல்ஸ் ஷிப்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எப்படி மெசேஜ் பர்சனல் பார்க்குறதுன்னு வெயிட் பண்ணி பாருங்கள். ஓ ரத்தினவேலுக்கா? ஏய் சரியா, லைவை கட் பண்ணிடலாமா? வாங்க மெம்பர்ஷிப் பா. போதும் போதும். ஐயோ, மணி 11:14 ஆயிடுச்சு. ஓகே செல்லங்களே, நம்ம மீண்டும் தருண் உங்ககிட்ட ஒரு கேளுங்க, லைவ் எண்ட் பண்ண போகிறேன், கேளுங்க சீக்கிரம். தோடு ஜிம்மிக்கு சூப்பர் அல்லது. தேங்க்யூடா என் செல்லம், அந்த ப்ளூ கலர் தோடு நல்லா இருக்கு. சரி, பொறுமையாக டைப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், டக்குன்னு கேளுங்க. சரி, நான் ஓகே செல்லுங்களே, உங்களை மீண்டும் நாளைக்கு பார்க்குறேன். சிற்பி 92 க்ரீன் வேவ்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு சேனல் யூடியூப்லையும், செகண்ட் சேனல் சிற்பி 922 கொடைக்குள் மழை செகண்ட் சேனலும். பாப்ஸு மார்னிங் நினச்சேன், இந்த இயரிங் பற்றி இதான் இப்போ ட்ரெண்டிங். அப்படியா? ஆனால் நான் வாங்கி இப்போ 4 மாதமாக என் காதுலேயே இருக்கேன். 4 மாதம் இருக்குமா? 3 மாதம், 3 மாதம்தான் இருக்கும். அழகான தோடு, ஐயோ ரொம்ப அழகு, எத்தனை வாட்டி பார்க்கறது இது. இரு, அடடடடடா, சூப்பராக இருக்கு. இதுக்கு நான் எத்தனை பட்டன் போட்டிருக்கேன் பாரு, இங்கே பாரு. 1 இரு, 1 உள்ளுக்குள்ளே பாரு 2 இருக்கும், இன்னும் 1 தான் கண்ணில் காட்டுது. தெரியுதா? 2. ஏன்னா இந்த காம்பு வந்து ரொம்ப பெருசு, தோடோட காம்பு ரொம்ப நீட்டாக. ஓகே சரி, ஓகே செல்லுங்களே, பாய் பாய். வாங்க நம்ம மெம்பர்ஷிப் லைவ் உடனே ஆன் பண்ணுறேன், உள்ளே வாங்க,
செப்பி 922 கொடுக்கல் மாதிரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஹாய் திமிரு, வாங்க வாங்க. பாப்ஸ் குட் நைட். குட் நைட் சரோமா. குட் நைட் செல்லங்களே. குட் நைட் மீரா. அதாவது மெம்பர்ஷிப்பில் இல்லாத எல்லாருக்கும் குட் நைட் குட் நைட் குட் நைட்.